ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம ரியல் கி ஹிட்ன்ற ஏகான்கியுடைய செகண்ட் பாத்திரம் உமாவை தான் பார்க்க போகிறோம். உமா रीड की हट्टी ஏகாங்கி का प्रमुख नारी पात्र है. உமா ரீட் கி ஹட்டின்ற நாடகத்துடைய ஏகாங்கிகா அப்படின்னா நாடகத்துடைய பிரமுக் நாரி பாத்திர ஹே முக்கியமான பெண் பாத்திரம். வஹ் ராமேஸ்வர ரூப் கி லாட்லி புத்ரி ஹே அவள் ராமேஸ்வர ரூபுடைய அன்பான மகள். லாட்லி அப்படின்னா அன்பான, पुत्री அப்படின்னா மகள். पूरी एकांकी उमा के चरित्र पर आधारित है. पूरी एकांकी ஃபுல் ஏகாங்கியும் ஃபுல் நாடகமும் உமாவுடைய சரித்திரப்பர் கேரக்டரை சுற்றி ஆதாரித் ஹே அடிப்படையாக கொண்டது. சரித்திரப்பர் உமாக்கே சரித்திரப்பர் உமாவுடைய கேரக்டரை ஆதாரித் ஹே அடிப்படையாக கொண்டது. ஈஸ் ஏகாங்கிகா உத்தேஷ்ய ஹே இந்த நாடகத்துடைய நோக்கம் இதுதான். ஓகே, இந்த நாடகத்துடைய நோக்கம் என்னன்னு பார்க்கலாமா? ஸ்ரீ சிக்ஷா அப்படின்னா பெண் கல்வி. ஸ்திரீயோன்மே ஆத்ம நிர்பரதா அப்படின்னா ஸ்ரீயோன்மே அப்படின்னா பெண்களில் ஆத்ம நிர்பரதா அப்படின்னு எடுத்தோம்னா சுயமரியாதையை இன்க்ரீஸ் பண்ணுறது, சுயமரியாதை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஸ்வாபிமான் அப்படின்னா எடுத்தோம்னா தன்னம்பிக்கை. ஏவன் இது எல்லாத்தையும் ஆத்ம விஸ்வாஸ் ஜகானா, விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை, ஆத்ம விஸ்வாஸ் ஜகானா அப்படின்னா எழுப்புறது. ஸோ இந்த நாடகத்தோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி, ஸோ பெண்களுக்கான சுயமரியாதை, பெண்களுக்கான தன்னம்பிக்கை, இது எல்லாத்தையுமே எழுப்புறது. ஜகானா அப்படின்னா எழுப்புறது, உள்ளே புதஞ்சிருக்க ஒரு விஷயத்தை தட்டி எழுப்புறது. நெக்ஸ்ட்டு உமா ஷிக்ஷித் ஹீ நஹி உமா படித்த பொண்ணு மட்டும் இல்லை. ஷிக்ஷித் ஹீ நஹி படித்த பொண்ணு மட்டும் இல்லை. நெக்ஸ்ட்டு அபித்தும் பிரகதிஷீல் விசார்வாளி நாரி ஹே. அவர் என்னன்னா பிரகதிஷீல் விசார்வாளி அப்படின்னு அர்த்தம் முற்போக்கு சிந்தனை கொண்ட நாரி ஹே பெண்ணு. கிசி பி परिस्थिति में आत्म गौरव को छोड़ना नहीं चाहते. அதாவது கிசிபி பரிஸ்திதிமே எந்த சுச்சுவேஷன்லையும், கிசிபி எந்த பரிஸ்திதிமே சிச்சுவேஷன்லையும், ஆத்ம கௌரவுக்கோ அதாவது கௌரவ் அப்படின்னா கௌரவத்தை, சோடுனா விட்டு கொடுக்க, நகி சாகத்தி அவ விரும்ப மாட்டா. அவள் படித்த பொண்ணு மட்டும் இல்லாமல் முற்போக்கு சிந்தனை கொண்டு ஒரு பொண்ணாவும் கூட. கிசிபி எந்த பரிஸ்திதிமேனா சுச்சுவேஷன்லையும், ஆத்ம கௌரவுக்கோ ஸோ ஆத்ம கௌரவ் அப்படின்னா சுயமரியாதையை, சோடுனா விட்டு கொடுக்க, நகை சாகித்தி விரும்ப மாட்டா அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு உமா பனாபட்டி சந்துரஸ்தாக்கு பசந்த் நகி கர்த்தி. உமாக்கு என்ன பிடிக்காது அப்படின்னா செயற்கை அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பனாபட்டி சுந்தர்தா அப்படின்னா செயற்கை அழகு. பசந்த் நகி கர்த்தே பிடிக்காது உமாக்கு. பனாபட்டி சுந்தர்தா அப்படின்னா செயற்கை அழகு. பசந்த் நகி கர்த்தி அவளுக்கு பிடிக்காது, செயற்கை அழகு பிடிக்காது. ஜப் ஷங்கர் உசி தேக்கனே ஆத்தா ஹே. ஜப் எப்போ ஷங்கர் உசி தேக்கனே அவளை பார்க்கறதுக்கு ஆத்தா ஹே வந்தானோ, தப் அப்போ. நெக்ஸ்ட் இது வந்து பவுடர்னு படிக்கணும். ஓகேவா? இது பவுடர். ஓகே, பவுடர் லகானா பி நஹி சாகுத்தி. பவுடர் அப்படின்னா ஃபேஸில் போடுறோம் இல்லையா, அந்த பவுடர் லகானா பவுடர் தடவை கூட நஹி சாகுத்தி அவ விரும்பலை. ஓகே, ஸோ வ சீதி சாதி லடுக்கி ஹே அவ ஒரு சிம்பிளான பொண்ணு. வ சீதி சாதி லடுக்கி ஹே அவ ஒரு சிம்பிளான பொண்ணு. படி லிக்கி மஹிலா ஓன் மே ஐசே குணா விரலே ஹி மில்தா ஹே. ஓகே, படி லிக்கி மஹிலா ஓன் மே. படி லிக்கி அப்படின்னா படிக்க எழுத தெரிஞ்ச பொண்ணு மேலே, மஹிலா அப்படின்னா பெண்ணின் அர்த்தம். ஸோ படித்த பெண்கள் மேலே ஐசா குணா இப்பேற்பட்ட குணங்கள், விரலிஹி மில்தா ஹே. விரலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது ரேராக தான் மில்தா ஹே கிடைக்கும். ஸோ ஒரு படித்த பொண்ணுக்கிட்ட இப்பேற்பட்ட குணங்கள் வந்து ரேராக தான் இருக்கும். ஓகே, விரலி ரேராக தான், மில்தா ஹே இருக்கும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உமாக்கு வந்து ஓவியம், இசை இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது எப்படி சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? உமா பெயிண்டிங்னா இந்த பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, அது ஏவன் அப்படின்னா அண்டுன்னு அர்த்தம். ஓகேவா?
சங்கீத் மே பி நிபுண் ஹே. உமா வந்து பெயிண்டிங்லேயும் சங்கீத் அப்படின்னா அந்த இசை இருக்கு இல்லையா, மியூசிக், அதுலேயும் நிபுண் ஹே எக்ஸ்பர்ட்டாக இருந்தா. நெக்ஸ்ட்டு ஓகே, உமா பற்றி கோபால்தாஸ் என்ன பண்ணுறாரு, திரும்ப திரும்ப கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருந்தார், அது அவளுக்கு பிடிக்கல, அது பார்ப்போம். ஸோ गोपाल प्रसाद बार बार उमा के बारे में प्रश्न करते हैं जो उमा की पसंद नहीं है. ஓகே, கோபால் தாஸ் பார் பார் திரும்ப திரும்ப உமா கே பாரே மே உமாவை பற்றி பிரஷன் கர்த்தே ஹே கேள்வி கேட்டுட்டே இருந்தார் கோபால் தாஸ். பார் பார் திரும்ப திரும்ப உமா கே பாரே மே உமா பற்றி பிரஷன் கர்த்தே ஹே கேள்வி கேட்டுட்டே இருந்தார். ஜோ அது உமா கி பசந்த் நஹி ஹே உமாக்கு பிடிக்கல, பசந்த் நஹி ஹே உமாக்கு பிடிக்கல. ஓகேவா. நெக்ஸ்ட் உமா சித்தார் பஜாத்தி ஹே. சித்தார்ன்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ சித்தார் பஜாத்தி ஹே அப்படின்னா பாடுறது, வாசிக்கிறது அப்படின்னு சொல்லுறது. ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கானா காத்தி ஹே ஒரு பாட்டு பாடுறா, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறா, நெக்ஸ்ட் பாட்டு பாடுறா. ஓகே, கோபால் பிரசாத் கே नारी संगति विचारों से वह सहमत नहीं है. ஓகே, அதாவது நாரி அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம். அதாவது என்ன நடக்குதுன்னா, கோபால் வந்து பெண்ணை பற்றின இருக்கக்கூடிய அவரோட தாட்டை வந்து அவளுக்கு பிடிக்கல. ஓகே, நாரி சங்கதி விசாரன்சே. நாரி சங்கதினா பெண்ணை பற்றின விசாரமே, பெண்ணை பற்றின விஷயங்கள். அவர் விசாரம் அப்படின்னா அவருடைய கருத்து, அவருடைய தாட்டு. ஓகேவா. கோபாலுக்கு நாரி சங்கதி பெண் பற்றின விஷயங்களை விசாரமே அவருடைய தாட்டு வகு சஹமத் நஹிஹே அவளுக்கு பிடிக்கல. அதாவது கோபால் தாஸ் கிட்ட வந்து பெண் பற்றி இருக்கக்கூடிய தாட் வந்து அவளுக்கு பிடிக்கல. உமா ஸ்திரீ அவுர் புருஷ் கோ சமான் மானே வாலி யுவக்தி ஹே. உமா எப்பேற்பட்ட பொண்ணு அப்படின்னா, ஸ்திரீ அவுர் புருஷ் ஒரு ஆணும் பெண்ணும் சமான் அப்படின்ற ஈக்குவல் அப்படின்ற மானேவாளி யுவதி ஹே. மானேவாளினா நம்பக்கூடிய, யுவதி அப்படின்னா யங்ஸ்டர். உமா வந்து ஆணும் பெண்ணும் சமம்னு நம்பக்கூடிய ஒரு யங்ஸ்டர். வஹ் சாகசி ஏவன் புத்திமான் லடுக்கி ஹே. அவன் எப்படி பேர்ட்ட பொண்ணு அப்படின்னா புத்திசாலியான பொண்ணு. சாகசி அப்படின்னா தைரியமான, ஏவன் அப்படின்னா அண்டு. வகு சாகசி ஏவன் புத்திமான் லடுக்கி ஹே. அவள் வந்து தைரியமான மற்றும் புத்திசாலியான பொண்ணு. समय आने पर शंकर के कुचारित्र की बात खोलकर बताते हैं. समय आने पर टाइम வந்ததும் शंकर பத்தி शंकरुடைய குச்சாரித்திரக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சங்கருடைய அந்த எப்படி சொல்றது, அவனோட முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி பாத் கோல்கர் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பத்தாதே ஹே. பாத் கோல்கர்னா வாய் திறந்து பேச சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே என்ன இது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குச்சாரித்கி அப்படின்னா அர்த்தம்னா சங்கருடைய கேரக்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து வெளிப்படையாக சொல்கிறா. பாத் கோல்கர் அப்படின்னா வெளிப்படையாக, பத்தாதே ஹே அப்படின்னா சொல்கிறா. ஓகேவா. शंकरुடைய கேரக்டர் பற்றி ஓப்பனாக சொல்கிறா டைம் வந்த பிறகு. ஓகே, கோபால் பிரசாத் சே கஹதே ஹே. கோபால் பிரசாத் கிட்ட இது சொல்கிறா கி अपने पुत्र की रेड की हट्टी हुई की जांच करें वह हमेशा. ஓகே, இது வரையும் ஃபஸ்ட்டு பார்க்கும். ஓகே, கோபால் பிரசாத் கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்பனே புத்திரிக்கு ரேட் கி ஹட்டி அப்படின்னா உங்களுடைய பையனுடைய முதுகு தண்டை, அவளோட பையன் இருக்காங்களே அவங்களோட முதுகு தண்டு என்ன ஆச்சுன்னா ஜான்ச் கரே அப்படின்னா சரி பாருங்க, சரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, वह हमेशा அவன் எப்போவுமே स्त्रियों के हॉस्टल्स के आसपास दुमता फिरता है. वह हमेशा அவன் எப்போவுமே, हमेशाனா எப்போவுமே, स्त्रियों के हॉस्टल के ஆஸ்பாஸ், அதாவது ஸ்திரியோன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பக்கத்தில், ஆஸ்பாஸ் அப்படின்னா பக்கத்தில். நெக்ஸ்ட்டு தும்தா ஃபிர்தா ஹே, அதாவது ரோம் ஆகிட்டே இருப்பான், நலஞ்சிட்டே இருப்பான், எப்பவுமே கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பக்கத்தில் தான் நடந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ராமேஸ்வர रूप को यदापि उमा के चरित्र पर गर्व है. ராமேஸ்வர ரூப்க்கு உமா கே சரித்திர பர் கர்வ ஹே. உமாவுடைய கேரக்டர் பற்றி வந்து கர்வம் இருந்தாலும், யார் உமாவோட ஃபாதருக்கு தன் பொண்ணை பற்றி கர்வம் இருந்தாலுமே ஃபிர் பி இருந்தாலும் அப்படின்னா விவாஹிக்கி ரூப் ஜானே பர் துக்கி ஹே. விவாஹிக்கி அப்படின்னா கல்யாணத்துக்காக,
ரூக் ஜானே பர் துக்கி ஹே. அவர் அதாவது தள்ளி போகுது, கல்யாணம் வந்து அந்த பொண்ணுக்கு தள்ளி போகுது இல்லையா, அதில் வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ண, துக்கி ஹே அப்படின்னா ஃபீல் பண்ணார். ஓகே, இங்கே என்ன போட்டிருக்காங்க, ரூக் ஜானே பர், ரூக் ஜானே பர்னா தள்ளி போகிறதுல, விவாஹ் அவருடைய கல்யாணம் தள்ளி போகிறது, ரூக் ஜானே பர் தள்ளி போகிறதுல துக்கி ஹே அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, உமா கே சரித்திர சே ஏகான்கிகா யஹ் கஹனா. உமா கே கேரக்டர் பற்றி, உமாவுடைய கேரக்டர் பற்றி ஏகான்கிகார் நாடகக்காரர் என்ன சொல்கிறார், யஹ் கஹனா இதை சொல்கிறாரு. சாஹதே ஹே, சாஹதேனா இதை வந்து சொல்கிறாரு. ஓகே, என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரியோं को शिक्षा अवश्य दिलाना 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 स्त्रियों को गर्ल्स शिक्षा कल्वी अवश्य दिलाना அவசியமாக கொடுக்கணும் ஹே. और उनके आत्म विश्वास को बढ़ाना है. उनको ஆத்மா அவங்களுடைய தன்னம்பிக்கையை, ஆத்மா விஸ்வாஸ் அவங்களுடைய தன்னம்பிக்கை, ஆத்ம விஸ்வாசம்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை, படானா ஹே இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் உன்கே சாத் அவங்க கிட்ட ஆதார் ஆதார் பூர்வக் விவகார் கர்னா சாஹியே. ஆதார்பூர்வ விவகார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரியாதையாக நடத்தணும்னு சொல்கிறாங்க. ஆதார்பூர்வ விவகார் அப்படின்னா, ஆதார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மரியாதைன்னு அர்த்தம். ஸோ மரியாதை பூர்வமாக விவகாரம், ஆதார்பூர்வ விவகாரம் அப்படின்னா மரியாதைன விதத்தில் மரியாதை கொடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் ஏகான்கிமே இந்த நாடகத்தில் உமா நாரி சமுதாயிக்கா பிரதிநிதித்துவ கருத்தே ஹே. இந்த நாடகத்தில் வந்து உமா நாரி சமுதாயிக்கா, இந்த உமாவுடைய பாத்திரம், உமா பெண் பாத்திரம் என்ன அதுக்கு சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவ கருத்தேகே. பிரதிநிதித்துவ கருத்தேகே அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரதிநிதிப்படுத்தப்படுது, நிதிப்படுத்தப்படுது, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே.